சபை எப்படி இருக்க வேண்டும்? சபையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சபை எப்படி இருக்க வேண்டும்? சபையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். ஆமாம் இல்லைங்களா? சொன்னதை செய்கிறவர். சில இடங்களில் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த ரெண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நமக்கு முடித்த உடனே ஒரு 3/4 மணி நேரம் இருக்கிறது. இதை முடித்த உடனே நமக்கு திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு ஆவியானவர் கட்டளை கொடுக்கிறார். கடைசி கால சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை 7 சபை. அதுல ஒரு சபை, 5வது சபை சரதை சொல்லக்கூடிய சபை. என்ன சபை? சரதை. நம்ம எப்படி ரெகபோத்து சபைன்னு வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் 5வது சபையினுடைய பெயர் சரதை என்று அந்த பட்டணத்தில் அமைந்திருக்கிற ஒரு சபை என்று நமக்கு தெரிகிறது. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் சபையில் இருக்கிற ஊழியக்காரருக்கும் ஆவியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த சபை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நம்ம சொல்லும் போது இன்னைக்கு நம்ம சபை எப்படி இருக்கிறது? சபை என்றால் வெறும் கட்டடம் மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபையா இருக்கிறோம். விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம். தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் அவர் கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடந்த 9 மாதங்களும் இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய கிரியைகள் என்னவென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். விளங்கனவங்க. அல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள் உங்க குடும்பத்தில் இருக்கவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுடைய கிரியைகள் உங்க சபைக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுடைய கிரியைகள் உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தெய்வம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று. ஆமா, நீ உயிரோடு இருக்கிறன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? காட்டிக்கிட்டு இருக்கிற. நான் சாகல, நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன் என்று பெயர் கொண்டிருந்தோம். பேரு நல்ல பேரு தான் சொல்லுவாங்களே. பேரு பத்த பேரு என்ன இல்ல தெரியாதா? பேரு பத்த பேரு தாயேந்து நீலிலேது அப்படின்னு தெலுங்குல பழமொழி சொல்லுவாங்க. நீ உயிர் பெற்றவன் என்றும் பேர் பெற்றோம். எப்படி இருக்கிற? ஆமா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிற. நீ உயிரோடு இருந்ததான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற. பஸ்லயோ வண்டியிலையோ நடந்தோ என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். இது யாருக்கு சொல்ற வார்த்தை? சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. கடைசியில் முடிக்கும் போது சொல்லுவாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தா கேளு, காது இல்லைன்னா விட்டு. பிரச்சனை இல்லை. நீ உயிர் பெற்றவன் என்று இருந்தோம் எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற. சொல்லுவாங்களே, என்ன சொன்னாலும் ரியாக்ஷனே இருக்காது. நம்ம என்னதான் சொன்னாலும் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஒரு சிண்டெக்ஸே இருக்காது. ஒரு முகத்துல ஒரு சுழிவு இருக்காது, ஒரு நெளிவு இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு துக்கம் இருக்காது. அப்படியே இருப்பான். இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, செத்தவன் கையில அட சொல்லுங்களேன், செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுக்கிற மாதிரியா? செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்தா போட்டுக்கிறவா போறான்? அப்படியே இருப்பான். நீ எப்படி படுக்க வச்சு அப்படி இருக்கியோ, எப்படி உட்கார வச்சியோ அப்படி இருப்பியோ, எப்படி இருக்கோ அந்த மாதிரி.
நீ உயிர் பெற்றவன் என்று இருந்தும் எப்படி இருக்கிற? பெயர் பெற்றிருக்கிற. நீ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிற, நீ விசுவாசி என்று பெயர் பெற்றிருக்கிற. ஆனா உன் உள்ளத்துல எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற. விளங்குதான் சொல்ல உங்களுக்கு? நீ உயிர் பெற்றவன் என்று பெயர், நீ விசுவாசி என்று பெயர் பெற்றோம், எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற. செத்தவனா இருக்கிற. ஏன்னா உன்னிடத்துல என்ன இல்லை? எந்த பிரதிபலனும் இல்ல, எந்த பலனும் சபைக்கு இல்ல, எந்த பலனும் ஆண்டவருக்கு இல்ல. நீ உயிர் பெற்றிருக்கிற. இன்னும் சபை விசுவாசி, உயிர் பெற்றிருக்கிற, நல்லதுதான். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிறாய். செத்தவனாய் இருக்கிறாய். 2ஆம் வசனம், நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு கேதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. நீ விழித்துக்கொண்டே செத்துக்கிட்டு இருக்கிற. கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? செத்து இருக்கு. ஒருத்தர் சொன்னாராம், அவர் பேர் சின்னசாமி, இன்னொருத்தர் பெரியசாமி. டே பெரியசாமி, உன் சாவுக்கு நான் வந்தேன், என் சாவுக்கு நீ வந்த, இப்போ 2 பேருக்கு சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னா. சின்னசாமி பெரியசாமி. சின்னசாமி போய் பெரியசாமி கேட்கிறாரு, சின்ன பெரியசாமி, என் சாவுக்கு நீ வந்த, உன் சாவுக்கு நான் வந்தேன். இது பெரியசாமிக்கு ஒன்றும் புரியல. என்னது? உன் சாவுக்கு நான் வந்தனா, என் சாவுக்கு நீ வந்த, என்னடா சொல்ற? 2 பேரும் உயிரோட தான் இருக்கிறோம். கேட்க சொன்னாரா, இல்ல என் கல்யாணத்துக்கு நீ வந்த, உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன். நம்ம விபத்துக்கு விளங்கல. சாத்திரம். சரி, அப்ப நீ விழித்துக்கொண்டே சாகிறதுக்கு ஏதுவானவைகளை என்ன செஞ்சிருக்கிற? விழித்துக்கொண்டே சாகிறதுக்கு ஏதுவானதை ஸ்திரப்படுத்து. விழித்துக்கொண்டே நீ செத்துக்கிட்டு இருக்கிற. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே செத்துக்கிட்டு இருக்கிற. கண்ணு பார்த்துக்கிட்டே செத்துக்கிட்டு இருக்கிற. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உயிர் பெற்றவன் என்றும், நீ உயிரோடு இருக்கும் என்றும் செத்தவனா இருக்கிறாய் என்று சபைக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அங்க முடிக்கும் போது சொல்றாரு, உன் கிரிகைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. 10 இல்ல, இன்னும் 10 இல்ல. ஆண்டவருக்காக நாம போராடுகிற போராட்டம் இன்னும் 10 இல்ல. ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டம் இன்னும் 10 இல்ல. ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் செய்யல, 10 இல்ல. நிறைவுள்ளதாக நான் காணவில்லை என்று யோவான் மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே 3ஆம் வசனம், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இல்லாவிட்டால், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். திருடனை போல வருவேன். திருடன் சொல்லிட்டு வர மாட்டான். எப்படி வருவான்? மரணம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதா இருக்க கூடாது. சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே செத்து போனா. ஒருத்தன் என்ன செஞ்சா? சிரிச்சுக்கிட்டே செத்து போனா. நம்ம அந்த முகம் சில பேர் சொல்லுவாங்க, சிரிக்கிற மாதிரியே இருக்கு முகம். செத்து போனவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே செத்து இருப்போம் போல் இருக்கு, பாவம். முகமே சிரிச்ச முகமா என்னது இருக்கு அப்படி சொல்லுவாங்க. நேத்து வரைக்கும் குடிகாரன், நேத்து வரைக்கும் பொல்லாதவன், நேத்து வரைக்கும் யாருக்கும் உபயோகம் இல்லாதவன், அப்படிப்பட்டவன் இன்னைக்கு செத்து போனா உடனே அவன் சாமி ஆயிடுறான். எல்லாம் சொல்லுவாங்க, சாமியா இருந்து எங்களையும் எங்க குடும்பத்தையும் என்ன செய். நேத்து வரைக்கும் குடிகாரன், நேத்து வரைக்கும் யாருக்கும் எந்த புரோஜனம், அவனால மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றாருக்கோ யாருக்கும் எந்த உதவி கிடையாது. நேற்று வரைக்கும் யாருக்கும் லாக்கேற்றவன், எப்படா இவன் சாவான்னு சொல்லி காத்திருந்தவன் இன்னைக்கு செத்து போனோன்னு என்ன சொல்றான் அவனை பார்த்து? சாமியா இருந்து எங்களை எல்லாத்தையும் காப்பாத்துப்பா சொல்றாங்களே. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் பார்க்கிறோம். ஆனா உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன இல்லை, அவரை குறித்து நல்ல பெயர் இருக்காது. அவரை குறித்து மேன்மை பாராட்டுறங்க யாருமே மனசு வராது. ஏன்னா நல்ல கிரைகள் செஞ்சிருந்தா தானே. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றேன்னா, சபையில உயிர் பெற்றவன் இருந்தும் எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிறாய். என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய்
சபை மக்கள் கோராகு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க? எதிர்ப்பாக கிளம்புறாங்க, சபைக்கு எதிராக கிளம்புறாங்க. கர்த்தருடைய மனிதன் மேல குற்றம் சாட்டுகிறவர்களாக, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்களாக ஒரு கூட்டம் அங்க காணப்பட்டது. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. விரோதமாக கோராகு சபையெல்லாம் இப்ப தேவன் உங்களோடு மாத்திரம் இருக்கிறாரா, எங்களிடம் இல்லையா என்று ஒரு விதண்டவாதமான ஒரு கேள்வி. தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் மோசே, அவனுக்கு உதவியாய் இருப்பதற்காக ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற விதத்தை நாம பார்க்கிறோம். மோசே நினைத்திருந்தால் எங்க இருந்திருக்கலாம்? எங்க இருந்திருக்கலாம்? ராஜாவா இருந்திருக்கலாம். ராஜாவா இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் பார்வோனுடைய குமாரத்துடைய குமாரன் எண்ணப்பட்டான். அவன் எபிரிய மனுஷனா இருந்தாலும் அவன் வளர்த்ததெல்லாம் யாரு? பார்வோன் குமாரத்தி. ஏறத்தாழ 28 வருடங்கள் அரமனை வாழ்க்கை அவன் வாழுகிறான். 12 வருஷம் தாயிடத்துல வளர்கிறான். 40 வயசு வரைக்கும் எங்க வாழ்றான்? எங்க வாழ்றான்? அரமனையில. அரமனை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. எந்த காரியத்தை ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அப்படிப்பட்ட பணியாட்கள் நிறைய இருக்கிற வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையில் அவன் இருந்திருந்தால் அவன் ராஜாவாக அடுத்த காரியத்தில் வந்திருப்பான். ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் மோசே பார்வோன் குமாரத் எண்ணப்படுவதை வெறுத்தும் பார்வோனுடைய குமாரத்து மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. சரிங்களா? 24 விசுவாசத்தால மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான். எந்த வாழ்க்கை வெறுக்கிறாமா? அவன் வெறுத்த வாழ்க்கை என்ன? ராஜாவின் வாழ்க்கை. தன்னுடைய மக்கள் எல்லாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? அடிமைத்தனமான வாழ்க்கை. அடிமைத்தனமான வாழ்க்கை தன் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொத்தடிமைகளா இருக்கிறாங்க, கள்ளறுக்கிறாங்க, செங்கல்களை ஆலோட்டிகளால வேதனைப்படுகிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், தன்னுடைய சுய கூட்டம். ஆனா இவன் எங்க வாழ்றான்? ராஜாவின் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்க ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்போமானால் நம்ம யாருன்னு அடையாளமே தெரியாம இருப்போம். தெரிஞ்சா நமக்கு என்ன வந்துடும்? வம்பு வந்து போயிரும். ஆனா இவன் பேச்சு மாறலாம், சுபாவம் மாறலாம், எண்ணங்கள் மாறலாம், அவன் கலரை மாற்ற முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒயிட், எல்லாமே வெள்ளைக்காரர்கள். சரிங்களா? ஃபாரின்ஸ். ஆனா எகிப்து ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? கருப்பர்கள். ஆப்பிரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கர்கள் கருப்பானவர்கள். என்னதான் இருந்தாலும் கலரை என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்து விடும். இயேசு கைது பண்ணி அரமனையில வைத்திருக்கும் போது பேதுரு போர் சேவர்கள் நடுவில் உட்கார்ந்து குளிர் காய்த்து கொண்டிருந்தானா. அப்ப அந்த காலம் எந்த காலம் இருந்திருக்கும்? ஒரு வேளை குளிர்காலமாய் இருந்திருக்கும். அந்த பகுதியில் குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு வேலைக்கார பொம்பளை வந்து பேதுருப்பா சொல்லுகிறது, நீயும் இயேசுவோட இருந்தவன் தான், நீயும் இயேசுவோட
இருந்தவன் தான். அவன் சொல்றான், எங்க ஆத்தா நாகாத்தா மேல சத்தியமா, எங்க அத்தை மேல சத்தியம் இல்லை, மாமியா மேல சத்தியம் இல்லை, எல்லாம் வைக்கிறான். அது சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நீ இயேசுவோட இருந்தவன் தான் என்று சொல்லி உன் பேச்சு காட்டி கொடுக்குது. அல்லேலூயா. எது காட்டி கொடுக்குது? பேச்சு காட்டி கொடுக்கு. நீ என்னதான் வேஷம் போட்டு மலிச்சாலும் உன் பேச்சு என்ன செஞ்சிருது? காட்டி கொடுக்குது. நீ யாரோட இருந்தவன் என்று சொல்லி, இயேசுவோட இருந்தவன் சொல்லி. இயேசுவோட எத்தனை வருஷம் தான் இருந்தான் இவன் பேதுரு? எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான். ஆமா இல்லைங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி இவர் தான் 40 வயசுக்கு மேற்பட்டவர். இயேசுவை விட வயசுக்கு மூத்தவர் பேதுரு. அப்ப இவருடைய குலத்தொழில் எது? மீன் பிடிக்கிறது. சரிங்களா? இப்ப மீன் பிடிக்க சின்ன வயசுல இருந்து அவன் பேசின பேச்சு மீன் பிடிக்கிற பேச்சு. ஆமா இல்லையா? அந்த பாஷைக்கு தகுந்தாப்பில் பேசியிருப்பான். இப்ப 3 வருஷ காலமே இயேசுவுக்கு பின்பற்றி வந்ததினால அவன் பேச்சில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அல்லேலூயா. ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு 30 வருஷமாச்சு நம்ம சர்ச்சுக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் நம்ம பாஷை என்ன செய்யல? மாறவே இல்லை. பக்கத்தை கேள்வி சொல்லுங்க. 30 வருஷமாச்சு இயேசு ஏற்றுக்கொண்டு, 15 வருஷமாச்சு இயேசு ஏற்றுக்கொண்டு, இன்னும் நம்ம பாஷை மாறவே இல்லை. நான் உங்களை சொல்லலைங்க. ஆமா ஆமா, வேற அந்த கோயில்பட்டி, நாகர்கோயில், தூத்துக்குடி பக்கத்துல 3 வருஷமே கூட இருந்த பேதுருவுடைய பேச்சில் என்ன இருந்தது? மாற்றம் காணப்பட்டது. மாற்றம் என்று சொல்லக்கூடியதும் அந்த சமாச்சாரம் மாத்திரம்தான் மாறாததை தவிர எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஒரு தேவன் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இப்ப பேதுருவை பார்த்து அந்த சேவகர்களும் வேலைக்காரி பெண்ணு சொன்னாங்க, இல்ல இல்ல நீ இயேசுவோட இருந்தவன் தான் என்று சொல்லி நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் பேச்சு என்ன செய்து காட்டி கொடுக்குது. நீ கிறிஸ்துவ பிள்ளை என்று சொல்லி உன் பேச்சு மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் நடக்கை மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன இல்லை, ஒரு மாற்றமோ இல்லை, அதே பேச்சு தான். மோசே ஏறத்தாழ 12 வருடம் தாயினிடத்துல அவன் பேசின பேச்சு என்ன வார்த்தை பேசினா? அவங்க பேசுற மொழி என்ன? எபிரிய மொழி. ஆமா இல்லையா? எபிரிய மொழி பேசினான் 12 வயசு வரைக்கும். 12 வயசுல 40 வயசு வரைக்கும் என்ன மொழி பேசினான்? எகிப்தின் மொழியாகிய ராஜ மொழி பேசினான். ராஜ மொழி. இன்னைக்கு ராஜ மொழி பேசணும்னா நமக்கு என்ன செய்யாது? புரியாது. நம்ம பாஷையெல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? மிக்சட் ஆயிடுச்சு. தமிழோ தெலுங்கு இங்கிலீஷு, அல்லது தமிழ் இங்கிலீஷு. ரொம்ப பேர் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களை அறியாமலேயே இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேசுறோம்ல. ஏன்னா தமிழ் மொழியோட என்ன ஆயிருச்சு? இங்கிலீஷ் எல்லாம் கலந்துருச்சு. அது இங்கிலீஷ்னு தெரியாது, இதுதான் தமிழ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிதான் ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் ஒரு இடத்துல புதுசா இறங்கி நடந்து போயிட்டு இருந்தாராம். இன்னைக்கு எல்லாம் செல்லுலயே மேப் வந்துருச்சு. அந்த காலத்துல அது கிடையாது. கேட்டே போனார். அவரு நல்ல தமிழ் படிச்சுக்கிட்டு தமிழ்ல கேட்கிறார். நடந்து போயிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரா, மூதாட்டியே, இன்னைக்கு மூதாட்டியன்னா புரியுமா? ரொம்பதுக்கு பாட்டி, கிழவி, அப்பச்சி, அப்பாச்சியா, அம்மாயி, இப்படி சொன்னா ஒவ்வொரு இதுல ஒரு இது. இந்த பக்கம் அப்பாச்சி, அம்மாயி. அந்த மதுரை போனா 2 பேரும் பாட்டி. அங்கிட்டு போனா ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு இதில் சொல்றாங்க இல்லைங்களேன். அப்ப இவர் கேட்கிறார் வெள்ளைக்காரர், மூதாட்டியே, இங்கு புகை வண்டி நிலையம் எங்கே இருக்கிறது? புகை வண்டி நிலையம் எங்கே இருக்கிறது? அந்த மேலங்களையும் பார்த்து ஆளை பார்த்தா நல்லா இருக்கிறான் வெள்ளைக்காரன். நல்லா இருக்கிறான். தொட்டு பொட்டு வச்சுக்கலாம் போல் இருக்கு. அந்த மாதிரி கலரா இருக்கிறான். ஆனா பாவம் பேசுறதா ஒண்ணுமே புரியல. மறுபடியும் கேட்குது, என்ன தம்பி கேட்குற அப்படின்னு. மூதாட்டி புகை வண்டி நிலையம் எங்க இருக்கிறதுன்னு கேட்டான். நமக்கு புரியல. கடைசியில் வேற வழி இல்லைன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்டாராம். என்ன ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன். இந்த கிழச்சுதான் அப்படி தமிழ்ல கேளுப்பா. அப்படி கேட்டுதான் முன்னாடியே சொல்லியிருப்போம்ல. இப்படியே போய் தெக்க போய் வடக்க போய் அந்த 3ஆவது தெரு தாண்டி வந்தா என்ன வந்துடும்? ரயில்வே ஸ்டேஷன். அப்ப இந்த மாதிரி நினைக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் தான் தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்கு.
ரயில்வே ஸ்டேஷன் என்னது? ஆங்கிலம். தமிழ் அதுக்கு பேரு புகை வண்டி நிலையம். காருன்னு சொல்லுவோம், ரொம்ப பேர் காரு, அது இங்கிலீஷ் வார்த்தை, அப்படித்தானே? பிளஸர் கார்னு சொல்லுவாங்க சில பேர். பிளஸர் கார் என்ன கார்? முன்னெல்லாம் கேட்டிருக்கோம்ல, பெரியவங்க சொல்றாங்க அங்க வந்த உடனே பிளஸர் கார் வந்துருச்சு. பிளஸர் கார். சிற்றுந்து, அது என்னது தமிழ்ல? சிற்றுந்து. பஸ் வந்துருச்சா? பஸ் இங்கிலீஷ், அதுக்கு பேர் பேருந்து. என்னது? பேருந்து. பேருந்து, சிற்றுந்து, இப்படி எல்லாம் இருக்கு. இதான் தமிழ். காப்பி என்னது? இங்கிலீஷ். தமிழ் என்ன? தேநீரா? வடிகட்டியா? காப்பிக்கு பேர் கொட்டை, கொட்டை வடியும் நீர். சரியான தமிழ் என்ன? ஆமா. இப்படி நிறைய வார்த்தைகள் வந்து மலிங்கு போயிருச்சு. இது என்ன சொல்லுவான்? மைக்கு. இதுக்கு தமிழ் என்ன? ஒளி வாங்கி. என்னது? ஒளி வாங்கி. புரியுதா? இப்ப எத்தனை இங்கிலீஷ் பேசுறீங்க நீங்க? அந்த இப்படியே போனீங்கன்னா அப்படியே அந்த அந்த மொக்கல கேட் இருக்கும். கேட் 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 என்ன? இங்கிலீஷ். சில பேர் டோர்னு சொல்லுவாங்க, அந்த டோர் இருக்கே அதுதான் இங்கிலீஷ். தெரியாமலே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கிறோம். சரி, அப்ப ராஜமொழி பேசுற மனுஷன் 12 வயசு வரைக்கும் எபிரிய மொழி பேசினா, அதுக்கப்புறம் 28 வருஷம் ராஜமொழி பேசுறான். இந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் எபிரியர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அறிந்து, இன்னைக்கு நீங்கள் ஆனா இருந்தா நம்மளை வெளியே காட்டிக்காம இருந்துக்கிறோம். எதுக்குப்பா நமக்கு வம்பு? நம்மண்டு இந்த அருமையான வாழ்க்கை உண்டு. கொஞ்ச நாளான பிறகு அந்த எபிரிய ஸ்திரிய ஒரு பிள்ளை, அந்த எகிப்துடைய அவங்களே யாராச்சும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைச்சிருக்கலாம், இப்படியே செட்டில் ஆகியிருக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இவன் என்ன சொல்றான்? கீழே இருக்க வசனம் 25ல, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தையே தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இவங்களுக்கு தெரியும், தேவ ஜனங்களோடு இணைந்தா என்ன வரும்? என்ன வரும்? துன்பம் வரும். துன்பம் வரும். இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை ராஜ வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கை, பொருளாதாரம் நிறைந்த வாழ்க்கை, பொக்கிஷம் நிறைந்த வாழ்க்கை, மற்றவர்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை? துன்பமான வாழ்க்கை. ஆனா துன்பமான வாழ்க்கையில யார் வாழ்றாங்க? தேவ ஜனங்கள் வாழ்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பமான வாழ்க்கை வாழுகிறவங்க யாரு? தேவ ஜனங்கள். பகட்டான வாழ்க்கை, பந்தாவான வாழ்க்கை வாழுகிறவங்க யாரு? அவங்க கிட்ட தேவன் இல்லை. அப்ப அனுத்துயமான பாவ சந்தோஷங்களை என்ன செய்து பார்க்கலாம் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். காரணம் அவனுக்கு ஒண்ணு தெரியும். 26ல, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இப்ப கண்ணு பார்க்கிற அரமனை, ராஜ வாழ்க்கை, மேன்மை, சுகபோகமான வாழ்க்கை, இதை அவன் பார்க்கல. இனிவரும் பலன் மேல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாழ்க்கை இல்ல, இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருங்க. அப்ப இன்னைக்கு பார்க்கறது நமக்கு பெரிய வாழ்க்கை இல்லை. இனி வரும் பலன். அப்படின்னா என்ன செய்யணும்? வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். நீ உயிர் பெற்றவன் என்று பெயர் பெற்றோம் செத்தவனாய் இருக்காதே. நீ செத்து போயிருக்கியா உயிரோடு இருக்கையாண்டு ரெண்டே நபருக்கு தெரியும். பாயிண்ட் நம்பர் 1, அது நீங்க தான். இரண்டாவது ஆண்டவர். நீ உயிர் பெற்றவனாய் இருக்கிறாயா இல்ல உயிர் பெற்றவன் பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று உனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கிற, பார்க்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள செத்து போச்சே, உள்ளுக்குள்ள செத்து போச்சே.
40 வருஷமாய் வாழ்ந்த அந்த மீன் பிடிக்கிற பாஷையை அவன் மறந்து 3 வருஷ காலம் இயேசுவோடு இருந்ததினாலே அவனை அடையாளம் காண வைத்தது நீயும் இயேசுவோட இருந்தவன் தான். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டாமா? உங்களை என்னை பார்த்து நீங்க சமுதாயம் எப்படி சொல்லுகிறது? உங்களை என்னை பார்த்த சபையே எப்படி சொல்லுகிறது? இந்த காரியத்தில் சத்தவளாக இருக்கிற ஜபத்தில் உன் வாழ்க்கை சொத்து போய் இருக்கிறதா? ஆவிக்குரிய ஐக்கியத்தில் உன் வாழ்க்கை சொத்து போன நிலைமை இருக்கிறதா? சபை கூடி வரும் காரியத்தில் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை சொத்து போன நிலைமையில காணப்படுகிறதா? நான் முன்னாடியே சொன்னேன், 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று கர்த்தருக்கு. மோசே இந்த ஜனங்களோடு இருந்தா தேவராஜ்யம், இந்த ஜனங்களோடு இருந்தா உலகக்குரிய ராஜ்யம். அரமண வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள். இவன் போனா பல பேர் தண்டமிட்டு வணங்குவாங்க. அந்த அளவுல ஒரு ரெஸ்பான்ஸ். என்ன ராஜா இல்லையா? ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, அடிமை கூட்டம் தான். ஆனா அந்த கூட்டத்துல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துல யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். ஆனா இந்த கூட்டம் பொருளாதார நிறைஞ்ச கூட்டம் தான். அந்த கூட்டத்துல யார் இல்ல? கர்த்தர் இல்ல. கர்த்தர் யாருகிட்ட இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒன்றான மெய்தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராய் குமார இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும், விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். நீ கேட்டு பெற்றுக்கொண்டவை எவைகளோ அவைகளை நீ சீர்தூக்கி பார் என்று சொல்லியிருக்கு. அருமைக்குரியவர்களே, அவர் என்ன செய்கிறாரு? அப்படியே போயிட்டா. இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. என் ஆடம்பர வாழ்க்கை விட, சொகுசான வாழ்க்கை விட கிறிஸ்துவ ஜனங்களோடு இணைஞ்சு கடவுளுடைய பிள்ளைகளோடு இணைஞ்சு அந்த பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்த சபையிலே தேவனாகி கர்த்தர் இருக்கிறார் நீ உணர்ந்து கொண்டு இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்கங்க எண்ணாகம புஸ்தகம், மறுபடியும் இதுக்கு வந்துருங்க. எண்ணாகம புஸ்தகத்தில் அந்த கோராகு ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் என்ன செய்தார்? சித்தம் கொண்டார். வாசிங்க 46வது வசனம், 16:46. மோசே ஆரோன் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் என்ன செஞ்சுச்சு? புறப்பட்டு வந்திருக்கிறது. வாதை என்ன செஞ்சிருச்சு? ஆமா ஆமா ஆமா, வாதை தொடங்கிருச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் 4 பேர்கிட்ட நீங்க கேளுங்க, 3 பேர் வியாதி சொல்லுவாங்க. சொல்றாங்க இல்லையா? 3 பேர் 4 பேர் பார்த்தீங்கன்னா 3 பேர் வியாதி. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. பேரு ஆரோக்கியசாமி, உச்சியிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, வியாதியோ வியாதி. வாதை தொடங்கிற்று. இந்த கால் வலி, தலைவலி, வகுத்து வலி, இந்த உடம்பு வலி, இடுப்பு வலி, இந்த வலிக்காக நம்ம கர்த்தரை தேடுவது அல்ல, நித்திய ராஜ்யத்துக்காக தேடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இடுப்பு வலியோட வருவீங்க, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கிருபையா நல்லாகும். அடுத்த வாரம் வரும்போது முழங்கால் வலியோட வருவீங்க. முழங்காலுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கால்கள் மான் கால்களை போல மாற்றும் ஆண்டவரே. துள்ளி குதித்து இவங்க என்ன செய்யணும்? போகணும் ஆண்டவரே. கால்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கடவுள் கிருபையா ஜெபம் கேட்டு பதில் கொடுப்பார். மான் கால்களை போல மாத்திருவார். அது சின்ன காலில், பெரிய காலில் தான் பலன் கொடுப்பார். சரிங்களா? அடுத்த வாரம் வரும்போது தலைவலியோடு வரும். அப்ப இந்த பூமியில நாம் இருக்க வரைக்கும் என்ன இருக்கு? நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பாடுகளோடு தான் கர்த்தரை நம்ம பரவசமாக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரா மகிமை உண்டாவதாக. அப்ப இக்காலத்தின் கால காரியங்களுக்காக அல்ல, நாம் தேடுவது மறுமைக்காக. அந்த நித்திய வாக்கு நம்மிடத்தில் இருக்கிறபடினால இதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அங்க சொல்றாரு, வாதை என்ன செஞ்சிருச்சு? தொடங்கிற்று என்றான். 47. மோசே சொன்னபடி ஆரோன் அந்த தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு
அல்லேலூயா. எங்க ஓடுறாமா? எங்க ஓடுறான்? சபை நடுவே ஓடுகிறான். நீங்க வெளிப்படுத்தல் 3:11 வாய்ச்சிங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும். நீ உயிர் பெற்றவன் என்றவன் என்றையும் எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிற. ஆனா இங்க ஆரோன் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடுகிறான். இந்த நடுவுல ஓடுறான். இன்னைக்கு உங்க சென்றெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். உங்களுடைய குடும்பங்கள ஓடுகிறான். ஏன்னா உங்க சபை உங்க வீடு ஒரு சபை. ஆமா இல்லைங்களா? அப்போஸ்தல காலங்களில் வீடுகளை தோறும் சபைகளை என்ன செய்தார்கள்? உருவாக்கினார்கள். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். அந்த 4 பேருக்கு நன்றி என்று சொல்லி, ஏன்னா அந்த வீட்டை ஜெப வீடாக கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். ஜெப வீடு கொடுத்தவங்களுக்கு நஷ்டம்தான். கூரை பிரிக்கப்பட்டது. பிள்ளைகள் வந்து வீட்டை என்ன செய்யிருப்பாங்க? சின்ன பின்னமா ஆக்கியிருப்பாங்க. திரளான கூட்டம். ஆனால் வந்தவங்க சுகம் பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் சோத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு நஷ்டம் இருந்தாலும் பெரிய திருப்தி. அவங்களுக்கு குறித்து சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அவங்க பேர் என்னன்னு தெரியல. அந்த வீட்டுக்காரங்க பேர் போட்டிருக்கா? இல்லை. ஆனால் இது படிக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய அந்த வல்லமையை நம்ம நினைக்கும் போதெல்லாம் அந்த வீட்டுக்காரங்களை என்ன செய்வோம்? நினைப்போம். ஆமா இல்லைங்களா? அப்போ வீடுகள் தோறும் என்ன உண்டாக்குனார்கள்? சபை. இப்போ அந்த சபை நடுவில் ஆரோன் என்ன செய்கிறான்? தூப கலசங்களை, அக்கினியை இதை போட்டுக்கொண்டு சபை நடுவில் ஓடுகிறான். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சேர்ந்து பாடுவோமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். சொல்லுங்க. நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஏயா இந்த கலசத்தை, அக்கினி கலசத்தை எடுத்துக்கொண்டு ஏன் சபை நடுகிற ஓடுகிறான்டால், சபையில உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் செத்து போய் நிலைமையில் இருக்காங்க. விசுவாசி என்ற பேர்ல அவிசுவாசம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? அநேகர் வாழ்க்கையில வந்துருச்சு. தேவனுக்காக பிரிக்கப்பட்ட நீ, தேவனால அழைக்கப்பட்ட நீ, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ, உயிர் பெற்றவன் இருந்தும் இன்னைக்கு செத்து போன நிலைமையிலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. இது நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு கோபம் என் மேல, நீங்க என்ன சொன்னால் எனக்கு கோபம் உங்க மேல. ஆமா இல்லைங்களா? ஆனால் அந்த காரியம் 2 பேர் அறிவார்கள். ஒன்னு கர்த்தர் அறிவார், ஒன்னு நீங்களே எந்த நிலைமையில செத்து போய் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுது 2 விதமான சாவு. ஒன்னு ஆவிக்குரிய சாவு, ஒன்னு சரீரத்துக்குரிய சாவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு சாவு, சரீரத்தில் படைச்சிருக்கிறோம். அதான் நீ உயிர் பெற்றவன் என்று பெயர் பெற்றோம். எப்படி இருக்கிற? செத்து போன. ஏன்னா முந்திருந்த உற்சாகம் உங்ககிட்ட இல்லை, முந்திருந்த அந்த அனல் உங்ககிட்ட இல்லை, முந்திருந்த அந்த துவக்கத்தினுடைய நாட்கள்ல உன் முகம் பிரகாசிக்கப்பட்டிருந்த பிரகாசம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஏதோ வித்தாடு போனா சொச்சாடு பார்க்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வேற வழி இல்லை. ஒரு கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமைக்குரியவர்களே, நீங்கள் நானும் வாழ்வது கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, உணர்வு பூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உணர்வு பூர்வம் நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் இது அதிகமாய் கொண்டே இருக்குமே தவிர இது ஒரு நாளும் குறைந்து போகாது. ஆமென். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. வாசிங்க, அது கீழே இருக்கு 48ஆம் வசனம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றான். யார் நிற்கிறா? ஆரோன். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே நின்றான். எனக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? வாதை புறப்பட்டு வந்ததினால
இன்னைக்கு இவங்க 2 பேர் ஒரே சபை தான், செத்தவங்களும் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரே சபை தான், செத்து போனவங்க இருக்காங்க, உயிரோடு இருக்கவங்க இருக்காங்க. இந்த சபையில் தான் ஆரோன் நிற்கிறான். எதற்காக? செத்து போனவங்க அப்படியே செத்து போறதுக்கு அல்ல, செத்தவர்கள் உயிரோடு எழுப்புவதற்காக. ஹல்லேலூயா! நீ ஆதியில கொண்ட அந்த அன்பை விட்டாய், அதாவது செத்தாய் என்று உன் பேர்ல எனக்கு என்ன இருக்கு? குறை இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். ஆகையினால நீ இன்னா நிலைமைக்காக தான் செத்தாய் என்று அறிந்து மனம் திரும்புவாயானால் மரித்த உன்னை நான் மறுபடியும் நிறுத்துவேன். ஹல்லேலூயா! தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான், 8வது முறை விழுந்தாலும். அருமைக்குரியவர்களே, அவன் நடுவில் நின்றான். நின்றதனால என்ன நடந்தது? ஆமென், வாதை நிறுத்தப்பட்டது. என்ன நின்றுச்சு? வாதை. அதுக்கப்புறம் என்ன? சாவு இல்லை. எதிர்த்து பேசுறவங்க, கடவுளுக்கு விரோதமான காரியம் செய்தவங்க மாத்திரமா பழைய ஏற்பாடு காலத்தில் மரித்து போனார்கள். உன்னர் ஒரே காரியம், 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு காரியத்தை முடிச்சுட்டேன். 2வது காரியம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய. என்னது? பிடுங்குவேன். என்ன செய்வேன்? எடுத்த உடனே பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், அதுக்கு முன்ன நிறைய சொல்லிட்டு வர்றாரு. சரிங்களா? இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனவர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா சில பேரு கீழ்ப்படியாம போவாங்க, கேட்கும் போது செய்ய மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த காரியம் செய்வாங்க. சில பேர் சொல்லும் போது கவனமா கேட்கிறமா நடிப்பாங்க, அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. 2 விதமான கேட்டகரி இருக்காங்க. அப்படித்தானே? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்களா, பசங்க. ஒருவனை பார்த்து சொன்னா, பெரியவனை பார்த்து, டே பெரியவனை, இன்னைக்கு திராட்சை தோட்டத்தில் நீ இப்போ என்ன செய், வேலை செய்ய சொல்லும் போது அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, முடியாதுன்னு முகத்துக்கு நேராக முடியாதுன்னு சொல்லி போயிட்டான். சின்னவனை கூப்பிட்றாரு, டே சின்னவனே. சின்னவன் வர்றான், டே இன்னைக்கு அப்பா தோட்டத்தில் போய் என்ன செய், நீ வேலை சொன்னா. அவன் சொன்னா, போகிறேன் ஐயா. எவ்வளோ பக்கம் பாருங்க, அவ்வளோ தாழ்மையாமா. போகிறேன் ஐயா. அப்பான்னு சொல்ல வேண்டியதானே? ஐயா. இங்கிலீஷ்ல சார், இங்கிலீஷ்ல போகிறேன் சார். அப்பாவை பார்த்து போகிறேன் ஐயா சொன்ன உடனே அப்பா மனசு இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? யார் மேல? இந்த சின்ன மேல. ஆகா, இப்படி இல்லை இருக்கணும் மகன். அவனே இருக்கான் பாரு, உதவாக்கற வெட்டி பையன். சொன்னதுக்கு முகத்துக்கு நேரா முடியாது போங்க சொல்லி போயிட்டான். இவன் பாரு, போகிறேன் ஐயா என்று சொல்லுகிறானே. எவ்வளவு என் மேல கீழ்ப்பிடிதல், எவ்வளவு அன்பு. பேசாம அவங்கிட்ட சொல்ல, இவங்கிட்ட அப்பவே என்ன சொல்லிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். இவன் பாரு, ஐயோ எல்லன்னா என்ன, எல்லன்னா என்னையா நிக்கிறானே, கரையறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். கடைசியில் தோட்டத்தில் போய் பார்த்தா, போகிறேன் ஐயா என்று சொன்னவன் போகவில்லை, போக மாட்டேன்னு சொன்னவன் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். விளங்குதுங்களா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், இப்படிலாம் சொல்லிட்டேன், என்ன பாரு, உன்னை உருப்பட மாட்டேன், உன்னை அடிக்க போறேன், இடிக்க போறேன், இப்படிலாம் நான் கோபத்துல சொன்ன பிறகு அவங்க மனம் மாறினாங்கன்னா, நான் விரோதமாய் பேசினேன், அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. அப்ப பிடுங்குவேன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டேன்? பிடுங்க மாட்டேன். இடிப்பேன்னு சொன்னா இடிக்க மாட்டேன். அழிப்பேன்னு சொன்னா அழிக்க மாட்டேன். ஏன்னா உன் வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. நீ பெயருக்கு மாத்திரம், பார்வைக்கு மாத்திரம் உயிர் பெற்றவனா அல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ உயிர் பெற்றவனா இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நானும் என்ன செய்வேன்? தீங்கெல்லாம் அவங்களுக்கு செய்ய மாட்டேன். இதுதான் நினைவேவுடைய சம்பவம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமில்ல? நினைவே சம்பவம் 40 நாள் சுற்றி அலைகிற அவ்வளவு பெரிய மகா விஸ்தாரமான பட்டணம். சீரியா ராஜாவுடைய தலைநகரம். சீரியா ராஜா இருக்காங்களே, சீரியா ராஜாவுடைய தலைநகரம்.
அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டு யோனாவை அனுப்பும்போது அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன செய்தாங்க? புசியாமலும் குடியாமலும் ஆடு மாடு மிருகங்கள் முதற்கொண்டு ஆண்டி முதல் அரசன் வரை என்ன செய்தாங்க? எல்லாருமே ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலையில் உட்கார்ந்து உபவாசம் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த பட்டணத்தை சொல்லியிருந்தால் இந்த பட்டணம் அழிப்பேன், இந்த பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னார். அவங்க மனம் மாறினதுனால அந்த பட்டணத்தை அழிக்காமல் கர்த்தர் பாதுகாத்தார். அவர் மனம் மாறினார். அவர்கள் மனம் மாறினதுனால ஆண்டவரும் என்ன செய்தார்? மனம் மாறினார். பார்க்க சொல்லுங்க, நீங்கள் மனம் மாறினால் அவரும் மனம் மாறுவார். நீங்கள் மாறாமல் இருப்பீங்கன்னா அவரும் மாற மாட்டார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். ஆமாம் இல்லைங்களா? அப்போ நான் அழிப்பேன் என்று சொன்ன பிறகும் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா அழிக்க மாட்டேன், ஏன்னா நான் மன இரக்கமுள்ள கர்த்தர். அல்லேலூயா. அது கீழே 9ஆம் வசனம். இன்னொரு பட்டணத்தை பார்த்து கட்டுவேன். முதல் சொல்றதுக்கு இடிப்பேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் பாருங்களேன். முதல் என்ன சொல்றதுக்கு? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன். 3 வார்த்தை. 8ல் பார்க்குறோம். நான் 9ல் கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதிக்கு சொல்லுகிற சில பேரை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், நீ வாழாக்காமல் தலையாக்குவேன், இந்த வருஷத்தில் 3 வீடு வாங்குவேன், ஒரு தோட்ட துறவு வாங்குவேன், பெரிய பங்களா வாங்குவேன், அடுத்த வருஷத்தில் ஒரு 25 பவுன் நகை வாங்குவேன். இப்படி சொல்றதும் உண்டு, இப்படி சொல்றதும் உண்டு. ஆனா நான் சொல்லும் போது அவங்க இருந்த நிலைமையை மாத்தி பெருமை வந்து போச்சுன்னா கீழே 10ஆம் வசனம், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன். விளங்கினவங்க அல்லேலூயா. 1 மணி நேரம் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை 5-7 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். இந்த பகுதி சரிங்களா? சோதோம் கோமரா, ஆதியாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24-25 சோதோம் கோமராவை கர்த்தர் என்ன செய்தார்? அழித்தார். அழிக்கணும் சித்தம் கொண்டார், அழிச்சே போட்டார். ஆனால் நினிவேவை அழிக்கணும்னு சித்தம் கொண்டார். ஜனங்கள் மனம் மாறினதுனால ஆண்டவரும் மனம் மாறினார். சில பேர்த்துக்கு நான் சொல்லுவது உண்டு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், நீ பெரிய ஆளாக சொல்லுவது உண்டு. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்காம யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற நமக்கு உதவி செய்யாமல் ஒருத்தர் கவனிக்காம இருக்கானே, அவனுக்கு உதவி செய்வார் ஆண்டவர்? இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்துவங்களில் ஒரு சிலர் மாத்திரமே கர்த்தர் பொருளாதாரத்தில் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எல்லார் கையிலையும் எல்லாம் இல்லை, எல்லார் கையிலையும் எல்லா பொருளாதாரம் கிடையாது. ஒரு சிலருக்கு மாத்திரமே கர்த்தர் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொருளாதாரம் ஊழியத்துக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வறுமை பாட்டே பாடிக்கொண்டு இருக்காதீங்க. இன்னும் எப்போ பார்த்தாலும் அந்த குறை, இந்த குறை, இந்த குறை, அது குறை, இது குறை. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் குறை உன்னை விட்டு போகவே போகாது. எல்லார் கையில் கர்த்தர் பொருளாதாரம் கொடுக்கல, ஏதோ ஒரு சிலர் கையில் கர்த்தர் பொருளாதாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பொருளாதாரம் துரும்பு வைக்காத வரைக்கும், துருப்பு வச்சு ஒண்ணுமில்லாம போகாதபடிக்கு இந்த பூமியில் நீ வாழும் போதே கர்த்தருக்கு நீ என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சிரு. அல்லேலூயா. இனி உலகத்தில் வந்தபோது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆகாயத்த பச்சைகளை போஷிக்க தேவன் உன்னை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். நான் சில பேர் சொல்லுவது உண்டு, நீ நல்லா இருப்ப, உன்னை ஆசீர்வதிப்ப, நீ என்ன செய்வ? அது என்ன சொல்றாரு? கட்டுவேன், நாட்டுவேன் என்னும் ஒரு ஜாதியை குறித்து ராஜகுதம் சொல்லுவது உண்டு. ஆனா அவர்கள் இதை கேட்ட உடனே பெருமை வந்து போய் என் வார்த்தை கேட்காம போயிட்டாங்கன்னா நானும் என்ன செய்வேன்? மனம் மாறுவேன். அப்புறம் ஆசீர்வதிக்க சொன்னா என்ன செய்ய மாட்டேன்? மனம் மாறினா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க மாட்டார். அங்க நான் இடிப்பேன், உங்ககிட்ட எல்லாவற்றையும் நான் புடுங்குவேன், உன்னை அழிப்பேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா அதை ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம் அங்கே போயிடும், அந்த சாபம்
இங்க வந்துவிடும். புரியுதான் சொல்ல உங்களுக்கு? இந்த ஆசீர்வாதம் யாரு போகும்? அங்க போயிரும். அங்க இருக்கிற ஆசீர்வாதம் இங்கே கடந்து வந்துடும். அப்ப இன்னைக்கு உயிர் பெற்றவன் என்று சபையில பெயர் பெற்றும் செத்தவர்களாய் இருக்கிறோமா? ஆதியில் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோமா? கடமைக்காக ஆராதனைக்கு வருகிறோமா? ஏதோ ஒரு கடமை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்யா, அதே பழக்கம் ஆயிருச்சு. போகாமல் இருந்தால் எங்களுக்கு மனசுக்கு எப்படி தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா. சரி, முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரணும், என்னமோ இழந்தது போல இருக்குன்னு. என்னமோ இழந்தது போல இருக்குன்னு உண்மையான வார்த்தை. இப்ப 3 வாரம் வந்தாலும் ஒன்னும் இழக்கிறது கிடையாது. நீங்க 3 வாரம் வராம போனாலும் ஒரு இழக்கிறதும் இல்லை. ஏன்னா ஆதி இருந்த அந்த காரியம் என்ன செஞ்சிருக்கு? நிறைவு கர்த்தர் என்று என்ன செய்யல, காணல, நிறைவை காணவில்லை. ஆகையினால ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். அதே எரேமியால 42:10 வாசிங்க. 42:10 ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நீங்கள் இந்த சபையிலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். அல்லேலூயா, கட்டுவேன். எதெல்லாம் இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களோ அந்த இடிப்புகளை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். என் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். முடியுமா? முடியாதா? கட்ட முடியும். இடிந்து போன உறவுகளை கர்த்தர் கட்டுகிறார். இடிந்து போன குடும்பங்களை கர்த்தர் மறுபடியும் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். சரீர பலவீனத்தோடு அது ஒரு வகையான என்ன செய்யப்பட்டதான்? இடிக்கப்பட்டதுதான், உடைக்கப்பட்டதுதான். நீங்க ஸ்தோத்திர பிரசங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளி கயிறுகள் கட்டவழிக்கப்பட்டு போகிறதுக்கு முன்னும் நம்ம உடம்புல என்ன இருக்கா? வெள்ளி கயிறு இருக்கா? ஏன் தெரியுமா? நரம்புகள் உருவாகட்டும் பாட்டு பாடுறோம்ல. வெள்ளி கயிறுகள் கட்டு அவிழ்க்கப்படுவதற்கு முன்பு இந்த கட்டுக்கோப்பு இல்லையா? காலெல்லாம் லொடலொடன்னு ஆடுது, சதையெல்லாம் லொடலொட என்ன செய்யுது? ஆடுது. முன்ன அந்த விறப்பு என்ன இல்லை இல்ல. வெள்ளி கயிறுகள் என்ன செஞ்சிருச்சு? கட்டவுக்கப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ கர்த்தரை தேடு என்று பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால். எரேமியா இஸ்ரவேல் யூதாயா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு ஆவியாளர் சொல்லுகிறார், இந்த ரெகபோத் ஆலயத்தில் நீ என்ன செய்யணும்? தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு சபை, மாசத்துக்கு ஒரு சபை, வெள்ளிக்கிழமையான ஒரு சபை, ஞாயிற்றுக்கிழமான ஒரு சபை. இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கோயில் மாடு. கோயில் மாடு ஒரு இடத்துல திங்கவே திங்காது. என்ன செய்யும்? எங்கே விசேஷம் கூட்டம் அங்கே தான் போகும். ஏன்னா அங்கே தான் போகணும்னு ஒரு விசேஷம் கூட்டத்தில் பிரியாணி போடுவாங்க, அங்கே பிரியாணி போடுவாங்க, இது பண்ணுவாங்க, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். தனக்குன்னு என்ன இருக்காது? ஒரு இடமே இருக்காது. சரிங்களா? இந்த சபையிலே நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களை என்ன செய்வேன்? நிலைத்திருந்தால் கட்டுவேன். அப்ப நிலைச்சிருக்கிறது நம்ம வேலை, கட்டுறது அவருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைத்திருந்தால் கர்த்தர் கட்டுவார். ஒன்று. ரெண்டாவது, உங்களை என்ன செய்ய மாட்டேன். அங்க என்ன சொன்னாரு? இடிப்பேன்னு சொன்னாரு. சபையில நீ இருந்தால் என்ன செய்ய மாட்டேன்? இடிக்க மாட்டேன். பாஸ்டர், நாங்க வேலைக்காக வெளியூர் போகிறோம், அங்க போகும்போது கூட நான் இங்க தான் வரணுமா அப்படின்னு இப்படி விதண்டாம் விதமான கேள்விகள் கேட்டா எங்ககிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. இது வெளிப்படத்தில் சபைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, தேவனாவது மகிமை உண்டாகட்டும். சரிங்களா? என்ன சொல்றாரு? நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? இடிக்க மாட்டேன். இடிக்கப்பட்ட நிலைமையில் நீ காணப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? இடிக்க மாட்டேன். அப்புறம் உங்களை நாட்டுவேன். அங்க பார்த்தோம் பிடுங்குவேன் சொல்லி. முதல் வார்த்தை இதுதான், பிடுங்குவேன். நீ வளராதபடிக்கு என்ன செய்வேன்? பிடுங்குவேன். உங்க கையில் இருக்கிற பொருளாதாரத்தை பிடுங்குவேன். நீ எதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருந்தோ அதை என்ன செய்வேன்? பிடுங்குவேன். உன் சரீர சுகத்தை நம்பி பெருமை பாராட்டுறியா? அதை நான் பிடுங்குவேன். உன் பொருளாதாரத்தை நம்பி பெருமை பீத்திக்கிட்டு திரியிறியா? அதை நான் பிடுங்குவேன். யோபு விடவா நீங்க பணக்காரங்க? யோபுக்கு எத்தனை செல்வம் மிக்க மனிதன், நெய்யை கொண்டு கால கலையுன மனுஷன், கிழக்கத்து புத்திரர்கள் அவனை போற செல்வாக்குள்ளவன் யாருமே இல்லை. எகிப்தில் இருக்கு பாத்தீங்க, பிரமிடுகள் கட்டினது இவன் தான், இன்ஜினியர்.
இது வேதத்தில் சரித்திரத்தில் இருக்கு. எகிப்தில் இன்னைக்கும் 10 என்ன இருக்கு? 10 பிரமிடுகள் இருக்கு. உலக அதிசயங்கள அதுவும் ஒன்று. அது கட்டினது யோபு. நிறைய பேத்துக்கு தெரியாது. இது எகிப்தின் ராஜா கூட்டு போய் தான் அவருக்கு என்ன செய்யற, கட்ட வைக்கிறார். அந்த போட்டு கெச்சு போட்டு கொடுத்ததெல்லாம் இவர் தான். பெரிய பணக்காரர். பிசாசு நினைச்ச ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எல்லாம் பிடிங்கிட்டான். இன்னைக்கு எத்தனையோ பொருளாதாரம் நம்ம கைவிட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இந்த சபையில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், அடுத்து உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுவேன். இது இந்த யூதய நாட்டில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து எரேமியா சொன்ன வார்த்தை. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய தேவனுடைய வார்த்தை கேட்டு இருப்போமானால் இங்க சொல்லப்பட்ட 4 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யும், வரும். வெளிப்படத்தில் 3:1 நம்ம பார்த்தோம், நீ உயிர் பெற்றவன் என்றும், ஏன்னா சபைக்கு சொல்லுகிற வார்த்தை அப்படித்தானே. கண்ணு திறந்துகிட்டே செத்து போயிடாத, என்ன செய்யாத, கண்ணு திறந்துகிட்டே செத்து போயிடாத. இப்போ அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படத்தில் ஒரு வசனம் வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். ஜெயங்கொள் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஜெயம் கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அப்படித்தானே? ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், பந்தய பொருள் ஒருவன் தான் பெற்றுக் கொள்ளுவான். ஆமென். நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக ஓட வேண்டும். ஏதோ எல்லாரும் ஓடுறாங்க நான் இல்ல, ஏதோ எல்லா வேலைக்கு போறான், ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு சொல்லி என்ன செய்யாது நினைக்காதீங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெள்ளை வஸ்திரத்தை தரிப்பேன். அல்லேலூயா. பல நாள் சொல்லிருக்கிறோம், ஆராதனைக்கு நீங்க திருவிருந்துக்கு வரும்போதாவது என்ன செய்யுங்க. எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்கல கேட்டிருந்தா வெளியே வந்திருப்பார். கேட்டவங்க எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். சில பேர் அதுக்கும் கை தூக்கல, இதுக்கும் கை தூக்கல. நீங்க தலைகளையே நின்னாலும் சரி கை தூக்க மாட்டோம் பாஸ்டர். போன வாரம் பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஜீவராணி ராஜி எல்லாமே வெள்ளையோடு வருந்தீங்க. இப்போ கலர் மாறியாச்சு எல்லாருமே. மாதத்தில் ஒரு நாள் ஒரு அடையாளத்திற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாரம் முழுவதும் நீங்கள் போட்டு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னே சில சேலைகள் வச்சுருக்கீங்களே, கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னே சில சேலைகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு சில ட்ரெஸ் வச்சுருக்கீங்க. உடமலைப்பேட்டை ஆஸ்பத்திரி யாராச்சும் இருந்தா அதுக்குன்னு சில உடைகள் வச்சிருக்கிறீங்க. வீட்டு வேலை செய்யறதுக்குன்னு சில உடைகள் வச்சிருப்பீங்க. நைட்டு தூங்கும் போது சில உடைகள் வச்சிருப்பீங்க. அதுக்கு பேர் நைட்டி. நைட்டி என்ன, நைட்டு மட்டும் தான் போடணும். ரொம்ப பேர் தொல்லை தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அதிலே சுத்துறாங்க. போட்டாலும் போட்டுக்க, ராசாத்தி நைட்டியா போடுங்க. அதான் விலை கூடுதல்னா அது கத்த நம்மளை அந்த இடத்துல பஞ்சம் என்ன செய்யல, வைக்கல. ராசாத்தி நைட்டு சொன்ன சபை விசுவாசி ராசாத்தி கிட்ட போய் கேட்டுறாதீங்க, அந்த கம்பெனி பேரு. ஏன்னா ரம்பா சேலை எத்தனை பேர் தெரியும்? ரம்பா சேலை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? கடையில் வாங்கினது இல்லையா? போய் சொல்லக்கூடாது. பாரு, முருகவேல் தான் கை தூக்குறாரு, அவரே பார்த்துருக்கிறார். ரம்பா சேலையாமா அந்த 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 சேலைக்கு பேரு. எந்த காலத்தில் ரம்பா சேலை கட்டி இருக்கு? அது ஒரு அரைக்கால் டவசரும் ஒரு டீஷர்ட்டோடு சுத்திக்கிட்டு இருக்குமாமா. அதுக்கு பேர் வச்சிருக்க என்னதா? டைட்டானிக் சேலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைட்டானிக். ஒவ்வொரு படம் வந்தா ஒரு பேர் வைப்பாங்க, டைட்டானிக் சேலை. அதுக்கு வெள்ளைக்கார பொம்பளை அது சேலை கட்டிக்கிட்டு இருக்கு, அது ஃபேன் செட்டோடு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பேர் என்ன வைக்கிறான்? டைட்டானிக் சேலை. நம்மளுக்கு இது டைட்டானிக் என்னன்னு தெரியாது. என்ன டைட்டானிக் என்ன புதுசா பேர் சொல்றாங்களே, அவ்வளவுதான். அருமைக்குரியவர்களே, இங்க என்ன சொல்லிருக்கு வாசிங்க அதை. ஜெயங்கொள்ளுவர் எவனோ வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். நீங்க ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயங்கொள்ளணும். உங்க பொருளாதாரத்தில் நீங்க ஜெயங்கொள்ளணும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயங்கொள்ளணும்.
உங்க சரீரத்துல சுகம் சொல்லக்கூடிய ஜெயம் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் படிப்புன்னு சொல்லக்கூடிய காரியத்தை என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். நீங்க எதிலெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ, நீங்க விழித்து கொண்டு சாகுறீங்களா இல்ல செத்துக்கிட்டே விழிச்சிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லிட்டார், நாட்டப்பட்டவர்கள் நான் பிடுங்கவே மாட்டேன். அல்லேலூயா. அப்ப வெண் வஸ்திரம் தரிக்கணும். ரெண்டாவது கிறுக்கி போட மாட்டேன். நீ விழித்திருந்தாயானால் உன் பேரு ஜீவ புஸ்தகம் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பேரையெல்லாம் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தை எழுதி வச்சிட்டாரு. அப்ப கிழித்து போட மாட்டேன்னா, கிழித்து போடுவதற்கும் அவர்கிட்ட என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. நம்ம பேரை கிழிச்சு போடணுமா இல்ல போடாமல் காக்கப்படணுமான்றா, இந்த அந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். நாம கிட்ட தான் விஷயம் இருக்கு. விளங்குதுங்களா? நாம் எப்படி இருக்கிறோமோ அப்பொழுது அந்த பேர் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்வோமானால் எழுதின அவருக்கு கிறுக்கி போறதுக்கு பெரிய விஷயமே, பெரிய நேரமே ஆகாது. கிறுக்கி போட மாட்டேன். அப்புறம் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. யாருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன்? யாருடைய நாமம்? ஜெயங்கொள்ளுகிறோடைய நாமம், ஜெயங்கொள்ளுகிற நாமம். நீங்க ஜெயங்கொள்ளுகிறா இருப்பீங்கன்னா, ஏசு சொல்றார் இந்த வார்த்தை, பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் என்ன செய்வேன்? அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நம்ம ஒவ்வொரு பேரையும் அங்க எழுதி வச்சிருக்காருல, பேர் தெரிஞ்சிடும்ல. நம்மளை குறித்து அங்க சொல்லுவார், இவன் தான் இப்படி இருந்து இப்படி வந்திருக்கிறான், கஷ்டத்திலிருந்து வந்திருக்கிறான், இவங்க இவ்வளவு பிரச்சனை வந்து என்னை விட்டு அவங்க பின்வாங்கி போகவே இல்லை, இவங்க எங்களோட என் மேல் வச்சிருந்த உறவு ஒரு எப்படிப்பட்ட உறவா இருந்துச்சு? ஒரு கட்டாயத்தோட உறவல்ல, ஒரு என்ன சொல்றது, உணர்வு பூர்வமான ஒரு உணர்வுன்னு சொல்லி நம்ம பேர் சொல்லும் போதே நம்மளை குறித்து சொல்லுவாங்க. சொல்லுவார் சொல்ல மாட்டாரா? உங்களுக்கு தெரிஞ்சவர், இப்ப கணவனுக்கு தெரிஞ்சவர் மனைவிக்கு தெரியாதவர் ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே அவர் கணவர் கூட்டு வந்து மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பார். எப்படி வைப்பாரு? யாரும் சொல்லுங்களேன், ஐசக் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய நண்பர் நிறைய இருக்காங்களே, அந்த நண்பர் ஒருத்தர் கூட்டு வந்து உங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பீங்க. எப்படி வைப்பீங்க? இவர் என்னுடைய கிளாஸ்மேட், எடுத்தோன்னே இவர் என் கிளாஸ்மேட், அப்புறம் இவருடைய பேர் சொல்ல மாட்டீங்களா? பேர் சொல்லுவீங்க, அடுத்து இவரோட கிளாஸ்மேட் சொல்லுவீங்க, அப்புறம் ஆமா அவர்கிட்ட உங்க மனைவி இவங்களை அடையாளப்படுத்துவீங்க. முத யாரை கூட்டு போறீங்க? உங்களுடைய ஃப்ரெண்டை கூட்டு போறீங்க. கூட்டு போய் என்னுடைய நண்பர், இவர் என்ன கிளாஸ்மேட், இவன் பேர் இப்படியா பேரு, இவர் என்ன ஊரை சேர்ந்தவர், இவங்க அப்பா இப்படிப்பட்டவர், பள்ளிக்கூடம் படிக்கும்போது ரொம்ப சேட்டக்காரனா இருந்தான் அல்லது ரொம்ப நல்லவனா இருந்தான், நான் சாப்பிட கொண்டு போனேன், எங்கிட்ட சாப்பாடுலாம் பிடிங்க சாப்பிடுவான், இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போய் சாப்பிடுவோம், இப்படி அவங்களுடைய காரியங்கள் சொல்லுவீங்க. சொல்ல மாட்டீங்களா? இதான் யதார்த்தம், இதான் யதார்த்தம். அப்ப ஏன் சொல்றாரு, இவன் இந்த வெண்ணாடை அணிந்து இந்த ஜெயங்கொள்ளுகிற நாங்க வந்தா என் பிதாவுக்கு முன்பாகவும் என்ன செய்வாரு? பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாகவும் என்ன செய்வார்? நாமத்தை அறிக்கை, என் பேரை சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்லுவாரு? நான் போறேன் வச்சுக்கோங்களேன், போறேன், அந்த நம்பிக்கை இருக்கு, சொல்லுவாரு, இவன் தான் ஜான் கண்ணன். முன்னாடி இவன் பேரு கண்ணன். இவங்க அப்பா சொன்னாரு இவனை குறிச்சு, என்ன சொன்னாரு? நீ கழுத மேய்க்க கூட நீ லாக்கில்லன்னு இவனை குறித்து சொன்னாரு. அவங்க அம்மா இவனை கருவில் இருக்கும் போதே மருந்து கொடுத்து இவனை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நான் தான் இவனை பாதுகாத்தேன். இத்தனை வயசுல என்னென்னலாம் செஞ்சான், இப்படி ஏற்றுக்கொண்டான், இப்ப சபை கட்டியிருக்கிறான், ஊழி செஞ்சிருக்கான், இப்ப வந்திருக்கிறான். இதானே? ஆமா இல்லைங்களா? இப்படி உங்களும் என்னையும் கர்த்தர் அங்க கனம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இன்பம், எவ்வளவு பெரிய மகிமை. ஒரு சாதாரண மனிதர் ஒரு பெருமையா பேசும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு முன்னாடி, பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி உங்களை என்னையும் அறிக்கை பண்ணுவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இது கேட்கும்போது துள்ளி குதிக்க வேணாம், கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். வித்தாடு போக சொச்சாடு பாக்குற மாதிரி அப்படியே வாட்சி பார்த்துக்கிட்டு 5 நிமிஷம் சொன்னாரு, அரை மணி நேரம் ஆக போது இன்னும் முடிக்காம இருக்கிறாரு, அங்க செஞ்சு வச்சதெல்லாம் சூடாயிரும் போல் இருக்கு. ஆண்டவரே, அருமைக்குரியவர்களே,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த முதல் வசனத்தை, நீ உயிர் பெற்றவன் என்றும் இருக்கிறாய் என்று சொல்றார். இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அப்படி இருக்கிறோம் என்று ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்போமானால் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க. இந்த தேசத்தில் நாட்டப்பட்டிருந்தால் உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ சபைக்கு உண்டான காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சபைக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அதிகமான ஆத்துமாக்கள் வரணும். வாரத்தில் ஒரு நாள் கணவன் மனைவியாக சேர்ந்து ஏதோ ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு போங்க. எல்லா ஊழியக்காரனிக்கெல்லாம் நேற்று தான் வந்தேன், நாளை காலை மறுபடியும் கோயில்பட்டிக்கு போகிறேன். அங்கே நிறையா ஊழியங்கள் இருக்கிறது. வருகிற வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சங்கரங்கோயிலில் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச போகிறேன். போன வாரத்தில் 2-3 மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். வறுமைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுவோம் தெரியாது. உங்களுக்கு வரக்கூடிய பலவீனம் எனக்கு என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்கி 9 மணிக்கு என்ன செய்யக்கூடாது? எழுந்திரிச்சு 3 சீரியல் பார்த்துட்டு மறுபடியும் படுத்தவும் கூடாது. ஒரு 5 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. 5 மணிக்கு மேலே 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணுங்க. கணவன் மனைவி யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. வாலிப தம்பிமார் இருந்தால் 2 பேர் சேர்ந்து போங்க. ஏதோ கர்த்தர் உங்களை சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க. போயிட்டு உட்காந்து 2 வீட்டில் உட்காந்து பேசிட்டு வாங்க. 2 வீட்டில் உட்காந்து பேசுங்க. பேசிட்டு ஆண்டரை பற்றி சொல்லிட்டு வாங்க. கணவன் மனைவியாக போங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். சிலர் நினைக்கிறீங்க எங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் தான் பாஸ்டர், அன்னைக்கும் ஊழியத்துக்கு போகணுமா? நீங்கள் நினைத்தால் என்ன செய்ய முடியும்? 2 வீட்டில் போய் உட்காந்து பேசிட்டு வர முடியும். அதனால் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் பேர் கர்த்தர் பிதாவுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? அறிக்கை பண்ணுகிறார். என் பேர் அங்கே அறிக்கை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும். சபையில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.